வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் தான் இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசென்ட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க கிராஃப் ஆஃப் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் வந்து வரையணும். ஓகேங்களா? இப்போ வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். இல்லை ஒன்றுக்கும் அதிகமான பாயிண்டில் வந்து டச் ஆகுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் நம்பர் 1 இதில் வந்து நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைய போகிறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல டச் ஆகுது, அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இது எழுதும்போது இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஏன்னா the graph meets the vertical line. எழுதிடுறேன். meets the vertical line at more than 1 point அல்லது நீங்க 2 point கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கிராஃப் இங்கே பாருங்க, இந்த இடத்துல போடுறேன், இந்த இடத்துல போடுறேன், எந்த இடத்துல போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வந்து டச் ஆகுது. அதனால் நீங்கள் இது எழுதும் போது இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எப்படி? as the curve meets the vertical line ஒரே ஒரு பாயிண்ட்ல. ஓகேங்களா? vertical line at only one point. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இப்போ அடுத்து தேர்டுக்கு நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைய போறேன். இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா 2 இடத்துல டச் ஆகுது. ஓகேங்களா? எங்க வரைஞ்சாலும் சரி 2 இடத்துல டச் ஆகுது. அகைன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் இதே தான் ஆன்சரு, தேர்டு ஒனுக்கும் இதே தான் ஆன்சரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் போட்டால் அது வந்து 2 பாயிண்ட்ல டச் ஆகுது, அதாவது மோர் தென் 1 பாயிண்ட்ல டச் ஆகிறதால அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? தேர்ட் ஒனுக்கும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ அடுத்து பாருங்க, ஃபோர்த்துக்கு நான் இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். எங்கே வேணால் வரைஞ்சிங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. அப்போது செகண்ட் ஒனுக்கும் ஃபோர்த் ஒனுக்கும் இதுதான் ஆன்சர். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரீசன் சொல்லணும். என்ன ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரீசன் சொல்லணும். ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் போட்டால் ஒரு பாயிண்ட்டுக்கு அதிகமான பாயிண்ட்ல டச் ஆகுது, அதனால ஃபங்க்ஷன் இல்லை. இது ஒரு ஃபங்க்ஷன். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் கிராஃபில் போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது, அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசனோட சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஐ ஹோப் இது கிளியராக புரிஞ்சிருக்கும். லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. let function a to b அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. b a function defined by, ஓகேங்களா, f of x ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ f of x is equal to x divided by 2 minus 1 where a ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. a is equal to ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 2 4 6 10 12 அப்படின்னு. அதே மாதிரி b இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 0 1 2 4 5 9 அப்படின்னு. ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் பை ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா செட் ஆர்டர் பேர்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், டேபிளாக ரெப்ரசென்ட் பண்ணணும், ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும், கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ன்றது ஏ டு பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் 1. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஏவோட வேல்யூ நம்ம ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏவோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2ன்னு சொல்லி போடணும். அப்போது எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு வாட், 2 கேன்சல் ஆகிடும், 1 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்க 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம். அப்புறம் f of 4 is equal to what, 4 divided by 2
minus 1 which is equal to what? 4 and 2 cancel பண்ண அப்படின்னா இங்க 2 ன்னு சொல்லி வரும். இப்போ 2 minus 1 which is equal to 1 ன்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? a ஓட வேல்யூ 6 ன்னு சொல்லி போட போறோம். அப்போ f of 6 is equal to what? x இருக்கிறது 6 ன்னு போட்டா அப்படின்னா 6 divided by 2 minus 1. இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 3 ன்னு வருது. அப்போ 3 minus 1 எனக்கு என்ன வந்திருக்கு? 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து வந்து நான் a இருக்க இடத்துல நான் 10 ன்னு சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ f of 10 which is equal to what? 10 divided by 2 minus 1. அப்போ என்ன வருது? கேன்சல் பண்ண அப்படின்னா 5 வருது. 5 minus 1. அப்போ எனக்கு என்ன வருது? 4 அப்படின்னு சொல்லி வருது. இல்லை அடுத்து பாருங்க. f of 12 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ f of 12 is equal to அப்போ எனக்கு என்ன வருது? 12 divided by 2 minus 1. இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 6 minus 1 எனக்கு வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபங்க்ஷனில் போட்டு நான் இன்னொரு வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன எதில் சொல்கிறாங்க? செட் ஆர்டர் பேர்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணுமா. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆர்டர் பேர் என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங். இப்போ செட் ஆர்டர் பேர் எதுவும் கிடையாது. 2 போட்டா அப்படின்னா எனக்கு என்ன வருது? 0ன்னு சொல்லி வருது. இது அப்படியே வந்து நாம ரெப்ரசென்ட் பண்ணணும். which is equal to what? 2க்கு 0 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு சொல்லி வருது. 4க்கு 1 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க 6 போட்டேன் அப்படின்னா நான் 2ன்னு வருது. இப்போ 6ன்னு போட்டேன் அப்படின்னா I'm getting 2. அடுத்து பாருங்க 10 போட்டால் எனக்கு என்ன வருது? 4 வருது. அப்போது 10 போட்டால் எனக்கு 4ன்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க 12 போட்டால் எனக்கு 5ன்னு வருது. 12 போட்டேன் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி வருது. ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணுற பாருங்க. டேபிள் நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்க போகிறேன். f of x அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வந்தது? இங்கேருந்து பாருங்க. இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்லாம் எக்ஸோட வேல்யூ. which is equal to what? 2, அடுத்து 4, அடுத்து 6, 10, 12. ஓகேங்களா? அடுத்து இதில் இருக்க செகண்ட் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ. அப்போ which is equal to what? எனக்கு என்ன வந்திருக்குங்க? 0, அடுத்து 1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வரும். 6 போட்டோம் அப்படின்னா எனக்கு 2 தான் வருது. சாரி, இங்கே 2 வரும். அதை மாற்றிக்கங்க. ஓகேங்களா? 2, 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 4ன்னு சொல்லி வந்திருக்கா? 4. அடுத்து பாருங்க 12னா எனக்கு 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். தேர்ட் சப்டிவிஷன் இதை வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷன் ஏரோ டயக்ராமில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கணும். 2, 4, 6, 10, 12 இந்த வேல்யூ வேக்கு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4, 5, 9 இது வந்து நம்ம அடுத்த ஏரோக்கு எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா 2, 4, 6, 10, 12 இது ஏவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4, 5 and 9. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இங்கே அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் போட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். 2ன்னு போட்டால் எனக்கு 0ன்னு வருது, 4ன்னு போட்டால் 1ன்னு வருது, 6ன்னு போட்டால் 2ன்னு வருது, 10ன்னு போட்டால் 4ன்னு வருது. அப்படியே டேரக்டாக பாருங்க. அது அப்படியே டேரக்டாக வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். 2ன்னு போட்டால் எனக்கு 0ன்னு வருது, 4ன்னு போட்டால் 1, 6ன்னு போட்டால் 2, 10ன்னு போட்டால் எனக்கு 4ன்னு வருது, 12ன்னு போட்டால் எனக்கு 5ன்னு சொல்லி வருது. தட்ஸ் ஆல். ஏரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க என்ன பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை டேரெக்டாக வந்து நம்ம கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இப்போ கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஃபோர்த் சப்டிவிஷன் கிராஃப் ஒன்று வரைஞ்சிக்கங்க. ஓகேங்களா? இப்போ கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்றதெல்லாம் இந்த வேல்யூ. ஓகேங்களா? 2, 4, 6, 10, 12 வரைக்கும் நம்ம போடணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 2 போட்டு போகிறேன். 2, 4, 6, 8, 10, 12. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த 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 சைடு இருக்க வேல்யூ இல்லை, இதெல்லாம் y வேல்யூ, அதாவது f of x ஓட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ which is equal to what? இங்கே எங்கே இருக்குது? என்ன பண்ணணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7 போதும். 5 வரைக்கும் தான் நமக்கு வருது. அப்படி டேரெக்டாக வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க 2க்கு எனக்கு என்ன வருது? 0 வருது. அப்போ 2க்கு எனக்கு 0. அப்போ இந்த இடத்துல தான் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 4க்கு 1, 4க்கு எனக்கு 1 இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வரும். அடுத்து பாருங்க 6க்கு 2, 6க்கு எனக்கு 2 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இல்லை அடுத்து என்னது? 10க்கு 4, 10க்கு எனக்கு 4 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அடுத்து பாருங்க 12க்கு 5, 12க்கு 5 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஓகேங்களா?
இப்போது இது எல்லாமே டேரெக்டாக வந்து நம்ம லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கிராஃப். இப்போ எனக்கு பாயிண்ட் வந்து இங்கே சொல்லிக்கங்க. இது என்னது 2,0, இந்த பாயிண்ட் என்னது 4,1, இந்த பாயிண்ட் என்னது 6,2, இந்த பாயிண்ட் என்னது 10,4, இந்த பாயிண்ட் என்னது 12,5. தட்ஸ் ஆல். 4 சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.